नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। कृष्णा எல்லாருக்கும் தண்டத்துனா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்தே. இன்னைக்கு பதவி 7, காண்டம் 1, அத்தியாயம் 12, பரிஷத்து மகாராஜரின் பிறப்பு. பதம் 7. माधुर्गर्भकदो वीर सतता भृगुनन्दन तदर्च पुरुषं कञ्चित् तस्य मानो अस्त्र तेजसा। हरे कृष्ण. यार படிக்கிறீங்க மாதாஜி? நான் படிக்கிறேன் மாதாஜி. ஓகே. மொழிபெயர்ப்பு பொருள் சில பிரபுபாதாக்கு ஜெய். பிரகு புத்திரரே, சௌனகர் மாவீரர் ஆன குழந்தை பரீட்சித்து அவரது தாயான உத்தராவின் கர்ப்பப்பைக்குள் இருந்தபொழுது அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் தகுதிக்கும் வெப்பத்தினால் தூண்டப்பட்டு கொண்டு இருந்த அவரால் பரமபுருஷர் தன்னை நோக்கி வருவதை காண முடிந்தது. பொருளுரை. பிறப்பிற்கு முன் ஒருவர் பொதுவாக 7 மாத காலத்திற்கு தாயும் கர்ப்பப்பைக்குள் உணர்வற்ற நிலையில் இருப்பான். ஒரு ஜீவராசி தனது சொந்த செயலுக்கு ஏற்ப ஒரு தந்தையின் வித்தெனும் வாகனத்தின் மூலமாக தாயின் கருப்பைக்குள் புகுந்து அவன் விரும்பிய உடலை திருத்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றான். இதுவே பிறப்பிற்குரிய சட்டமாகும். உணர்வற்ற நிலையிலிருந்து விழித்தெழும் பொழுது கர்ப்பப்பைக்குள் அடையப்பட்டு கிடக்கும் அசௌகரியத்தை அவன் உணர்கின்றான். இவ்வாறாக அதிலிருந்து வெளியேற விரும்பும் அவன் விடுதலைக்காக சில சமயங்களில் அதிர்ஷ்டவசமாக பகவானிடம் வேண்டுகிறான். தாயின் கர்ப்பப்பையில் இருந்து பரீட்சித்து மகாராஜன் அஸ்வத்தாமன் ஏவிய பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்பட்டு அதன் வெப்பத்தை நீத்தார். ஆனால் அவர் பகவானின் பக்தர் என்பதால் பகவான் தமது சர்வசக்தி படைத்த ஆற்றலால் உடனே கர்ப்பப்பைக்குள் தோன்றினார். மேலும் தன்னை காப்பாற்ற வேறொருவர் வந்திருப்பதை குழந்தையால் காண முடிந்தது. குழந்தை பரீட்சித்து இயற்கையாகவே ஒரு சிறந்த வீரர் என்பதால் நிராதரவான அந்த நிலையிலும் தாங்க முடியாத வெப்பத்தை அவரால் சகித்துக் கொள்ள முடிந்தது. இதனால்தான் வீர எனும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டு உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பரிஷத்து மகாராஜா அஸ்வத்தாமனால பிரம்மாஸ்திரம் எய்து கொல்ல பாக்குறாரு. அப்ப பகவான் அங்க பரமாத்மா ரூபத்துல 3 அங்குலம் அவருடைய உருவம் மிகவும் அந்த சிறிய உருவத்துல அந்த கர்ப்பப்பைக்குள்ள உத்திரையின் கர்ப்பப்பைக்குள்ள அவர் ஒரு மாவீரனை போல நெஞ்ச நிமிர்த்தி மஞ்சள் பட்டாடை உடுத்தி அந்த கவர்ந்திழுக்கும் அழகோட அவர் கர்ப்பப்பை சுத்தி நடந்துட்டு வர்றார். யார? பரிஷித்து மகாராஜாவை காப்பதற்காக. ஏன்னா அந்த நிராதரவற்ற நிலை, உத்திரை ஓடுறாங்க, ஆபத்வாந்தா அபயம் 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 அநாத ரட்சகா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்குமே பகவான் தான் இறுதி காப்பாளர். நாம எவ்வளவோ பேரை காப்பாளர்ன்னு நினைப்போம். நம்மள அம்மா காப்பாத்துறாங்க, அப்பா காப்பாத்துறாங்க, ஆசிரியர்
ஒரு அரசியல்வாதி நம்மளோட செல்வாக்கு, புகழ் எல்லாம் காப்பாத்துதுன்னு நாம நினைப்போம். ஆனா இறுதியாக எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது என்ன, வேரா இருக்கிறது யாருன்னா பகவான் தான். பகவான் இல்லைன்னா நம்மளை யாரையும் காப்பாத்த முடியாது. அதனாலதான் சொல்றாரு பகவத்கீதையில, கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு. என்னுடைய பக்தன் என்றும் அழிவடைவதில்லைன்னு சொல்றாரு. அப்ப இங்க தூய பக்தர்களான உத்திரை, பர்ஷித் மகாராஜா, இவங்க பஞ்ச பாண்டவர்கள், அவர்களை காப்பதற்காக பகவான் வந்து அந்த கருப்பைக்குள்ள, ஏன்னா கருப்பை வந்து ரொம்ப இருண்டது, அந்த குழந்தை எப்படியெல்லாம் கஷ்டப்படுறது கருப்பைக்குள்ள அப்படின்னு பொதுவாவே நாம பாகவத்துல பார்க்கலாம். அந்த கருப்பையானது 7 மாதங்கள் உணர்வற்ற நிலையில் இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து சிறு சிறு அந்த நுண்ணுயிரிகள், வைரஸ், பாக்டீரியா அதெல்லாம் வந்து குழந்தை கடிச்சு அந்த மென்மையான உடலை, பூ போன்ற உடலை வந்து கடிச்சிட்டே இருக்குமா. அப்ப அதுக்கு சொரியவும் முடியாது. அது வந்து அப்படி கட்டி போட்ட நிலையில, குறுகிய நிலையில அந்த கர்ப்பப்பைக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருக்கணும். அதனால கைய காலெல்லாம் விரிக்க முடியாது. அப்போ ஒரு சிறைக்குள் அடைத்து வைத்தார் போல. சிறை கூட நாம நடமாடலாம். ஆனா இங்க வந்து கருப்பை அப்படிங்கிறது ரொம்ப சிறியது. அந்த கருப்பையில நிறைய அந்த வேஸ்ட் வாட்டர், மலம், சிறுநீர் அதுலெல்லாம் மிதந்துட்டு இருக்கும் அந்த குழந்தை. நாமெல்லாம் அப்படி இருந்துதான் பிறந்தோம். அந்த கருப்பையில இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையானது. ஏன்னா அந்த இருட்டறையில கட்டி வச்ச மாதிரி நம்மளை போட்டு அழுத்தி, ஏன்னா தாய் வந்து இந்த பக்கம் படுப்பா, அந்த பக்கம் படுப்பா, காரமான உணவு சாப்பிடுவா, புளிப்பான உணவு சாப்பிடுவா. அதெல்லாம் அந்த குழந்தை பொறுத்துக்கணும். சூடான உணவு சாப்பிட்றப்பெல்லாம் அந்த சூடு போய் அந்த குழந்தையை தாக்கும். அப்ப வந்து அது கையை காலை ஆட்டும்போது அம்மா என்னம்பா, என் குழந்தை விளையாடுறான் பாரு அப்படின்பாங்க. ஆனா அது அறியாமை. ஆனா அந்த கருப்பைக்குள்ள குழந்தைகள் ரொம்பவே துன்பப்படுவாங்க. அதனாலதான் பிறவாமை என்கின்ற வரம் வேண்டும்னு நாம வேண்டுறோம். ஏன்னா மறுபடியும் ஒரு சிறைக்குள்ள நாம போய் அந்த கருப்பைக்குள்ள சிக்கிடக்கூடாது. எதுவானாலும் சரி, எந்த யோனி ஆனாலும், மேபி இது வந்து விலங்கோட யோனியாவும் இருக்கலாம், பறவையோட யோனியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா கருப்பைக்குள்ள சிக்கிறதுங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அப்ப அந்த கருப்பையில வந்து குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்பதான் பிரேயர் பண்ணுமா பகவான்கிட்ட, கடவுளே நான் வந்து உன்னை மறந்து இதுல வந்து மாட்டிட்டேன். இனி நான் வெளியில வந்தேன்னா நான் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை பற்றியே நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கருப்பை கொடுத்துறாத, நான் பிறவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா எப்ப இந்த ஜந்து, இந்த உயிரம் அடுத்து கருப்பை விட்டு ஒரு உடல் எடுத்து வெளியில வருதோ, அப்பவே முக்குணங்கள்ல ஆட்கொள்ளப்பட்டு பகவானை மறந்துடுறோமா. அப்ப இது வந்து போன ஜென்மத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம பக்தி பண்றோமோ அது தொடர்ச்சியா நம்மளுக்கு கை கூடும். அதனால இப்போ நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பக்தி நம்ம பண்ணலாம், பரிஷித் மகாராஜா மாதிரி. ஏன்னா பரிஷித் மகாராஜா ஒரு சிறந்த வீரர்ங்கிறதுனால அந்த வெப்பத்தை கூட சகிச்சுக்கிட்டாரு. ஏன்னா பிரம்மாஸ்திரம் வந்து ரொம்ப வெப்பத்தை உமிழக்கூடியது. அது வந்து ஒரு பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இன்னைக்கு இருக்கிற அணு ஆயுதங்கள்ல கொள்ளுப்பட்டாசு மாதிரி அதனோட ஒப்பிட்டா. அடுத்தது பதம் 8. அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரத் புரட மௌலினம் ஆபீவ்ய தர்ஷனம் ஷியாமம் தடித்வாசசம் அச்சுதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் மாதாஜி, அதனால படிக்க முடியாது. கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. அவர் பகவான் கட்டை விரலின் அளவுக்கு மட்டுமே இருந்த போதிலும் திவ்யமானவராக இருந்தார். அவர் மிகவும் அழகான கருநிறம் உள்ள அழிவற்ற உடலை பெற்றிருந்தார். அவர் மின்னலை போன்றதொரு மஞ்சள் நிற ஆடையையும் பிரகாசமான தங்க கிரீடத்தையும் அணிந்திருந்த கோலத்தில் குழந்தைக்கு காட்சியளித்தார். ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவான் வந்து இங்க கட்டை விரல் சைஸ், இதயத்தில் உள்ள பரமாத்மாவோட சைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமா. கட்டை விரல் சைஸ்ல பகவான் பரமாத்மாவா நமக்குள்ள இருக்காரு. அழகான மஞ்சள் நிற ஆடை. எப்பவுமே பகவானுக்கு பிரியமானது என்னன்னா மஞ்சள் நிற ஆடை. அவருடைய நிறம் என்ன? கார்மேக வண்ணம். அந்த கார்மேக வண்ணம் கருப்பு நிறம் அப்படின்னா நீலம் கலந்த ஒரு கருப்பு நிறம். அதெல்லாம் நாம கற்பனையே பண்ண முடியாது. இப்படி ஒரு அழகான மின்னலை போன்ற மஞ்சள் நிற ஆடை, பிரகாசமான தங்க கிரீடம் அணிந்த கோலத்துல, சங்கு சக்கர தாரணியாக 4 கையுள்ள விஷ்ணு ரூபத்துல
அவர் பரமாத்மாவாக பரீட்சித் மகாராஜாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ அவர் பிறக்கறதுக்கு முன்னாடியே கருவிலேயே பகவானோட காட்சியை கண்டு அவர் வெளியில் வரப்ப எவ்வளவு பெரிய பக்தரா இருந்திருப்பார். ஏன்னா ஒரு செகண்ட் பாக்குறவங்களுக்கே பகவான் அவ்வளவு பக்தி தர்றார். அப்போ பரீட்சித் மகாராஜா கற்பையில யாரு இந்த அழகான உருவம், யாரு இவ்வளவு ஒரு அட்ராக்ஷன், என்னை காக்கிறதுக்காக வந்த இந்த உருவம் யாருன்னு வெளியில எல்லாரையும் பர்ஷ பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் அவருக்கு பேரே பரிஷித்துன்னு ஆச்சு. அடுத்தது பதம் 9. ஸ்ரீமத்தீர்க்கதசதுர்பாஹும் தப்த காஞ்சன குண்டலம் சதசாசம் கதாபாணிம் ஆத்மன சர்வதோ திசம் பரிபரமந்தம் முல்காபாம் பிராம செந்தம் கதாமுகூக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பகவான் 4 கரங்களுடனும் உருக்கிய தங்கத்தால் ஆன காதணிகளுடனும் கோபத்தால் ரத்தம் போல் சிவந்த கண்களுடனும் அழகுபடுத்தப்பட்டிருந்தார். அவர் இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்த பொழுது அவரது கதாயுதம் எரி நட்சத்திரத்தை போல் இடைவிடாமல் அவரை சுற்றி வந்தது. பொருளுரை. பரமபுருஷரான கோவிந்தன் அவரது பூரணமான ஓர் அம்சத்தினால் பிரபஞ்சத்தினுள் புகுந்து ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் பரமாத்மாவாக தம்மை விரிவடை செய்கிறார் என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. இவ்வாறு பகவான் அவரது நினைத்ததற்கரிய ஆற்றலினால் எங்கும் பரவி இருக்கிறார். இவ்வாறாக தமக்கு பிரிய பக்தரான பரீட்சித்து மகாராஜனை காப்பாற்றுவதற்காக உத்தராவின் கருப்பைக்குள் பகவான் புகுந்தார். தமது பக்தருக்கு ஒருபொழுதும் தோல்வி இல்லை என்று கீதையில் 9.31 பகவான் கூறுகிறார். பகவானால் பாதுகாக்கப்படும் ஒருவரை யாராலும் கொல்ல முடியாது. பகவான் கொல்ல விரும்பும் ஒருவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. பகவான் சர்வசக்தி படைத்தவர் என்பதால் விருப்பம் போல் அவரால் காக்கவும் முடியும், கொல்லவும் முடியும். பரீட்சித்து மகாராஜன் தமது தாயின் கருப்பைக்குள் இருந்த பொழுது அந்த அசௌகரியமான நிலையிலும் அவரது காட்சிக்கு சற்றே பொருத்தமான வடிவில் பகவான் தமது பக்தருக்கு காட்சியளித்தார். பகவான் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்களை விட பெரியவராகவும் அணுவை விட மிக சிறியவராகவும் முடியும். கருணையுள்ள பகவான் எல்லைக்குட்பட்ட ஜீவராசியின் காட்சிக்கு சற்றே பொருத்தமான முறையில் தோன்றுகிறார். அவர் எல்லையற்றவர் ஆவார். நம்மால் நினைத்து பார்க்க கூடியதை விட மிக பெரியதாகவும் மிக சிறியதாகவும் அவரால் மாற முடியும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அதே சர்வசக்தி உள்ள பகவானாகவே இருக்கிறார். உத்தராவின் கருப்பைக்குள் கட்டை விரலளவு இருந்த விஷ்ணுவிற்கும் வைகுண்ட மூர்த்தியான நாராயணருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் தமது திறமையற்ற பக்தர்களின் சேவையை ஏற்றுக்கொள்வதற்காகவே அர்ச்சா விக்கிரகத்தின் அல்லது வழிபாட்டிற்குரிய மூர்த்தியின் வடிவை ஏற்றுக்கொள்கிறார். பகவானை பௌதிக புலன்களால் உணர்ந்தறிய முடியாது. ஆயினும் பௌதிக மூலப்பொருள்களாலான அர்ச்சா விக்கிரகத்தின் கருணையால் ஜட உலகில் உள்ள பக்தர்களால் பகவானை சுலபமாக அணுக முடியும். எனவே அர்ச்சா விக்கிரகமானது பௌதிக பக்தர்களால் கண்டறியப்பட வேண்டிய பகவானின் பூரண ஆன்மீக தன்மையை கொண்ட ஒரு வடிவமாகும். பகவானின் இத்தகைய அர்ச்சா விக்கிரகத்தை பௌதிகமானதாக நினைக்கவே கூடாது. பந்தப்பட்ட ஜீவராசின் விஷயத்தில் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் கடலளவு வேறுபாடு உண்டு என்றாலும் பகவானை பொறுத்தவரை இவ்விரண்டிற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பகவானுக்கு அனைத்தும் ஆன்மீகமே. அதை போலவே பகவானுடன் நெருங்கிய உறவு கொண்டுள்ள அவரது தூய பக்தர்களும் அனைத்தும் ஆன்மீகமே என்று வேறில்லை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க பகவான் கட்டை விரல் அளவு அங்க காட்சி கொடுக்கிறாரு கருப்பையில. அப்போ பகவானுக்கு இங்க ஆன்மீகமோ பௌதிகமோ பகவானுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஏன்னா அவர்தான் எல்லாவற்றையும் தோற்றுவாய். அவர்தான் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறார். பிரம்மா சிவன் உட்பட எல்லா அகில உலகங்களையும் பிரபஞ்சங்களையும் தனது மயிர்காலில இருந்து ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான பிரபஞ்சங்கள் அவர்கிட்ட இருந்து வெளியில வருமா. அப்போ இங்க இங்க பகவான் பரீட்சித்துக்கு இந்த மாதிரி காட்சி தர்றாரு. அப்ப பகவான் அவருக்கு காட்சி தந்தது மட்டும் இல்லாமல் இப்ப பொதுவா மக்களுக்கு எல்லாருக்குமே அவர் அர்ச்சா விக்கிரகமாக எல்லாருக்கும் கருணை தர்றார். அர்ச்சா விக்கிரகம்னா என்ன? மண்ணாலோ கல்லாலோ அது உலோகங்களாலோ ஓவியமாகவோ இப்படி 7 விதமான பொருட்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 விதமான பொருட்கள்ல பகவானை வைத்து வழிபடலாம். அப்போ இது சிலரெல்லாம் நினைக்க கூடும்,
இந்த அர்ச்சா விக்கிரகங்கள் எல்லாம் சும்மா பொம்மை மாதிரி அப்படின்னால நினைக்க கூடாது. ஏன்னா பகவான் அதுல வந்து சகுன வழிபாடு, விகுண வழிபாடு நம்ம பகவத்கீதையில படிச்சிருப்போம். சகுன வழிபாடு அப்படின்னா நம்ம குணங்களுடன் பகவானை வழிபடுறது. பகவானுக்கும் பசிக்கும், அவருக்கும் தாகம் எடுக்கும், அவருக்கு படைக்கணும், அவருக்கு அலங்காரம் பண்ணணும், குளிப்பாட்டணும், பூ கட்டி மாலையா தொடுத்து போடணும். இப்படி நம்மளுக்கு சேவைகள் தர்றதுக்காக பகவான் என்ன பண்றாருன்னா தனது காரணமற்ற கருணையினால் இந்த பூவுலகுக்கு இறங்கி வந்து விக்கிரகங்கள் வடிவாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவரை பற்றின ஞாபகத்தை தன் மக்களுக்கு, மறந்து போன தன் மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறார். நாமெல்லாம் மறந்த ஜீவராசிகள், பகவானை மறந்துட்டோம். ஏன்னா பகவானை மறந்ததுனாலதான் துன்பக்கடல்ல இருக்கிறோம். நம்ம இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. பகவானை புறந்தள்ளினோம். உன்னை நீ வேண்டாம் அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு இங்க வந்துட்டோம். ஆனால் நம்மளை விட்டாரா? கிடையாது. ஏன்னா அவர் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஒரு உறுப்பானது உடல்ல ஒட்டிட்டு தான் இருக்கணும். அப்ப பகவான் என்ன பண்ற, தானா வந்து நம்மளுக்கு பரமாத்மா ரூபத்துல நம்ம ஹிருதயத்துல இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். ஏன்னா பரமாத்மா அப்படிங்கிறவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஜடத்திலையும் இருக்கிறாரு, உயிர்கள்ட்டையும் இருக்கிறார், ஆன்மீகத்திலும் இருக்கிறார். உயிர்ங்கிறது என்ன? ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா என்ன? ஆன்மீகம். நம்ம எல்லாம் ஆன்மீகமயமானவர்கள். ஏன்னா நம்ம ஆத்மா வந்து என்றும் அழிவில்லாததுன்னா ஜாயதே மிரியதே வா கதாசின் நாயம் புத்வா பவிதாவான பூயக அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் 2வது அத்தியாயத்துல ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு. அப்ப அந்த அழிவில்லாத அந்த நித்தியமான ஆத்மா, நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு நித்தியமானவற்றுள் நித்தியமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர்தான் அந்த நித்தியமான ஆத்மாக்களை எல்லாம் பராமரிக்கிறார். அவரெல்லாம் நம்மளால தனியா செயல்பட முடியாது. இப்போ நம்ம ஜீரணிக்கிறோம், நான் சாப்பிடுறேன், சாப்பிட்டு மறந்துடுவேன். ஆனா எப்படி ஜீரணமாகுது? அது எப்படி ஒவ்வொரு கழிவு பொருட்களா சிறுநீரா வெளியேறுது, மலமா வெளியேறுது, ரத்தமா பிரிக்கப்படுது, அந்த ரத்தம் எப்படி பல உறுப்புகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது, இதெல்லாம் நானா உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப நாம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இன்னைக்கு இவ்வளவு ரத்தம் அங்க போகணும், அவ்வளவு ரத்தம் இங்க வரணும் அப்படின்னு நாம ஏதாவது ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிட்டு இருக்கோமா? கிடையாது. அது தானா நடக்குது. எப்படி தானா நடக்குது? பரமாத்மா உள்ளிருந்து அதை செய்விக்கின்றார். பற்பல தேவர்கள் அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்காங்க. 33 தேவர்கள். எதுவுமே தானா நடக்கிறது இல்ல. ஒரு காரியத்துக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரோல் இருக்காரு. இப்ப ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா அத ஒரு என்ஜினியர் டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த சுவிட்ச ஒருத்தர் போட்டிருக்காங்க, அதனால அது ஓடுது. தானால ஓடுமா? ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள் கூட பாருங்க, அதை ஆப்ரேட் பண்ற ஒருத்தர் இருக்கணும். சோ கட்டுப்பாட்டாளர் இல்லாத எதுவுமே தானாக இயங்காது. ஆனா முட்டாள் மக்கள் சிலர் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் தானாக இயங்குகிறது, இது எங்கேயோ வெடிச்சு அந்த அணுக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு பூமி உண்டாச்சு, அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முதுமை தானா வர்றதா நினைக்கிறாங்க, மரணம் தானா வர்றதா நினைக்கிறாங்க, மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஜடவாதிகளோட கற்பனை, மென்டல் ஸ்பெகுலேஷன். அப்ப அர்ச்சா விக்கிரகம் பிரதிமா மூர்த்தி நகித்து சாட்சாத் விரஜேந்திர நந்தனன்னு நம்ம சைத்தன்ய சரிதாமத்துல படிக்கிறோம். அவர் பிரஜேந்திர நந்தனன் அப்படின்னா சாட்சாத் பகவான் கோபாலர், அந்த கிருஷ்ணரே தான் அந்த விக்கிரகத்துல வீட்டிலிருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். அடுத்தது பதம் 10. மலிய மாதாஜி படிக்கிறீங்களா? 11 படிங்க. அஸ்திரதேஜ ஸ்வகதயா நீஹாரம் இவ கோபதி விதமந்தம் சன்னிகர்ஷே பரியைஷத இதி சசௌ. மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக சூரியன் ஒரு பனித்துளியை ஆவியாக மாற்றியதை போலவே பகவானும் பிரம்மாஸ்திரத்தின் வெப்ப கதிர்களை மறைந்து போகச் செய்வதில் ஈடுபட்டிருந்தார். குழந்தையையும் பகவானையும் பார்த்து அது யாராக இருக்கக்கூடும் என்று எண்ணியது. பகவான் வந்து அந்த வெப்பத்தை, கோடி சூரியன்களோட உமிழ்கின்ற அந்த வெப்பத்தை வந்து ஒரு பனித்துளி மாதிரி பண்ணிட்டார் ஒரு செகண்ட்ல. அடுத்தது பதம் 11. விதூய தத் அமேத்யாத்மா பகவான் தர்மகுப் விபுக நிஷதோத சமாசஸ்ய
तत्रैवान्तर्तते हरिः. हरे कृष्ण माताजी. மல்லிகை மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே ஓகே. மியூட். சரி சரி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசாபக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு குழந்தை கவனித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் நேர்மையானவரை காப்பவரும் எல்லா திசைகளிலும் பரவி இருப்பவரும் காலவெளியின் எல்லைக்கு உட்படாதவருமான பரமபுருஷ பகவான் திடீரென்று மறைந்து போனார். பொருளுரை. குழந்தை பரீட்சித்து காலவெளிக்கு உட்பட்ட ஒரு ஜீவராசியை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. பகவானுக்கும் தனிப்பட்ட ஜீவராசிக்கும் கடலளவு வேறுபாடு உண்டு. பகவான் இங்கு காலவெளிக்கு உட்படாத பரம ஜீவன் என்று குறிப்பிடப்படுகிறார். ஒவ்வொரு ஜீவராசியும் காலவெளியால் கட்டுப்படுத்தப்படுகிறான். ஜீவராசி குணத்தில் அல்லது தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்றாலும் அளவில் பரமாத்மாவிற்கும் தனிப்பட்ட ஜீவாத்மாவிற்கும் மிக பெரிய வித்தியாசம் உண்டு. ஜீவராசிகள் மற்றும் பரம ஜீவனான பகவான் ஆகிய இருவருமே சர்வ வியாபகம் உடையவர்களே. ஏன சர்வம் இதம் ததம் என்றாலும் இவ்விரு சர்வ வியாபகம் உள்ள தன்மைகளுக்கு இடையிலும் ஒரு வித்தியாசம் உண்டென்று பகவத்கீதை கூறுகிறது. ஒரு சாதாரண ஜீவராசியால் அல்லது ஆத்மாவால் அதன் சொந்த உடலுக்குள் மட்டுமே சர்வ வியாபகம் உள்ளதாக இருக்க முடியும். ஆனால் பரம ஜீவனால் எல்லா காலத்திலும் எல்லா வெளியிலும் சர்வ வியாபகம் உடையவராக இருக்க முடியும். ஒரு சாதாரண ஜீவராசியால் அதன் சர்வ வியாபகம் உள்ள தன்மையை கொண்டு மற்றொரு சாதாரண ஜீவராசியின் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆனால் பரமாத்மாவாகிய பரம புருஷரால் இடம், காலம் மற்றும் ஜீவராசிகள் ஆகியவற்றின் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்த முடியும். எல்லையற்ற காலம் மற்றும் வெளி ஆகியவற்றினால் அவர் சர்வ வியாபகம் கொண்டவராக இருப்பதால் குழந்தை பரீட்சித்தருடைய தாயின் கருப்பைக்குள்ளும் அவரால் தோன்ற முடியும். இங்கு அவர் நேர்மையானவர்களை காப்பவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். பரமனிடம் சரணடைந்துள்ள எவரும் நேர்மையானவர் ஆவார். இத்தகைய ஒருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானால் பாதுகாக்கப்படுகிறார். பகவான் நேர்மையற்றவர்களின் பாவங்களை அவரது புறச்சக்தியினால் சரி கட்டுகிறார் என்பதால் அவரே மறைமுகமாக அவர்களை காத்து ரட்சிப்பவராகவும் இருக்கிறார். பகவான் இங்கு 10 திக்குகளிலும் உடை அணிந்திருப்பவர் என்று குறிப்பிடப்படுகிறார். அதாவது மேலும் கீழுமாக 10 பக்கங்களில் உடை அணிந்திருந்தார் என்பது இதன் பொருளாகும். அவரால் விரும்பியவாறு எந்த இடத்தில் இருந்தும் தோன்றவோ அல்லது மறையவோ முடியும். குழந்தை பரீட்சித்தின் பார்வையிலிருந்து அவர் மறைந்தார் என்பது அவர் வேறொரு இடத்திலிருந்து அங்கு வந்து தோன்றினார் என்பதை குறிப்பதாகாது. அவர் அங்குதான் இருந்தார். குழந்தையின் பார்வையிலிருந்து மறைந்த பிறகும் அவர் அங்குதான் இருந்தார். பிரகாசமான ஆகாயத்தை மறைத்துள்ள இந்த பௌதீக திரையும் கூட இயற்கை தாயின் ஒரு கர்ப்பப்பையை போன்றதே ஆகும். மேலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தையான பகவானால் நாம் அனைவரும் இயற்கை தாயின் கருப்பைக்குள் வைக்கப்பட்டுள்ளோம். பகவான் எல்லா இடங்களிலும் உள்ளார். துர்காதேவியின் கர்ப்பப்பையாக உள்ள இந்த ஜட இயற்கைக்குள்ளும் அவர் இருக்கிறார். எனவே தகுதி உள்ளவர்களால் அவரை காண இயலும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து பகவான் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அகம் காலாஷ்மி அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில அவர் வந்து சொல்றார். நானே காலமாக இருக்கின்றேன். நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இப்படி நிறைய காலங்கள் இருக்கு. ஆனா பகவானுக்கு வந்து எல்லாமே ஒரே காலம்தான். ஏன்னா அவர் எப்பொழுது தோன்றினார் என்பதே நம்மளுக்கு தெரியாது. அவர் அழிவற்றவர், எங்கும் பறந்து விரிந்து இருப்பவர். அதனால அவருக்கு வந்து காலத்தோட கட்டுப்பாடு கிடையாது. இதோ இவருக்கு வந்து 16 வயசு ஆயிருச்சு, இவர் 17 வயசு ஆயிருச்சு, முதுமை அடைய போறாரு, இறக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு கிடையாது. ஆனா நம்மளுக்கு காலத்தோட கட்டுப்பாடு இருக்கின்றது. அதனாலதான் நாம எதிர்காலத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம், நிகழ்காலத்துக்காக வருந்துறோம். இப்படி பலவித உணர்வுகள்ல நம்ம ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம வந்து நம்ம உடல்ல மட்டும்தான் நாம தெரிஞ்சவங்க. இந்த சாதாரண ஜீவராசி, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா எனக்கு மட்டும்தான் அந்த தலைவலியோட உணர்வு இருக்கும். இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லலாம், எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு அந்த வலியோட வேதனை உங்களுக்கு தெரியாது. சிலர் புரிஞ்சுக்கலாம், ஆனா அதை வந்து உணர முடியாது. அப்போ நம்மளோட
இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த உடலை பற்றி மட்டுமே அறிந்திருக்கிறது. ஆனா பகவான் எல்லா உடலிலும் இருக்கிறதுனால, எல்லா இடங்களிலும் இருக்கிறதுனால, பௌதிகமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எல்லா உயிர்வாளிகளோட உடல பரமாத்மாவா இருக்கிறதுனாலையும், அவர் எல்லா பிரபஞ்சங்களுக்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் இயங்குது. அவரோட சக்தி இல்லைன்னா எதுலயுமே இயக்கம் இருக்காது. இப்ப இந்த பூமி சுழலுது அப்படின்னா அவரோட சக்தியினாலதான், பரமாத்மா இருக்கிறதுனாலதான். அப்போ பகவான் வந்து எங்கும் வியாபித்திருக்கிறார். அப்ப இந்த ஜீவராசிகள் எல்லா பக்கமும் இருக்கு, பறந்து விரிந்திருக்கு. ஆனா அந்த ஜீவராசினால பகவானுக்கு இணையாக கிடையாது. இதுதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவா. அப்போ நம்ம குணங்களால் பகவானோட குணங்களும் நம்மளோட குணங்களும் ஒரே மாதிரி. ஆனா பகவானோட அளவு வேற, நம்மளோட அளவு வேற. எப்படி ஒரு கடல் நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டிராப் எடுத்தாலும் உப்புத்தன்மை இருக்கும். கடல் நீர் ஃபுல்லா குடிச்சு பார்த்தாலும் உப்புத்தன்மை இருக்கும். அந்த ஒரு டிராப் தான் நாமம். அப்ப கடவுளுக்கு இருக்கிற அதே குணம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது இப்ப மறைக்கப்பட்ட நிலையில இருக்கு. எப்படி ஒரு கருப்பையால் கரு சூழப்பட்டிருக்கின்றதோ, கண்ணாடி தூசியால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அது மாதிரி 3 விதமான நிலைகள்ல நம்ம அந்த அழுக்குகளால், ஜட அழுக்குகளால் மறைக்கப்பட்டிருக்கோம், குணங்களால மறைக்கப்பட்டிருக்கோம். இப்ப பகவான் நம்மளும் ஒண்ணு கிடையாது. அதே சமயம் பகவான் இந்த ஜீவராசிகளுக்கு உதவுவதற்காக அவர் வந்து பரமாத்மாவா வந்திருக்காரு. அப்ப இந்த பிரபஞ்சங்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார். அதனால அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. இது வந்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல 2 பறவைகள், அன்னப்பறவைகள் இல்ல 2 கிளைகள்ல வந்து 2 பறவைகள் இருக்கு. ஒண்ணு சாட்சியாக இருக்கின்றது, ஒண்ணு அனுபவிக்கும் பறவையா இருக்கிறது. இதை நாம பார்த்திருக்கோம். அப்போ நேர்மையற்றவர்களை பகவான் வந்து காப்பது கிடையாது. அப்போ நேர்மையானவர்களை, அதாவது பக்தர்களை எப்பவுமே அவர் காத்து ரட்சிப்பவராக இருக்கிறார். அவர் பக்தர்களை என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. அவர் வந்து 10 பக்கங்கள்ல உடை அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம 8 திக்குகள் தான் கேள்விப்பட்டிருப்போம். மேலும் கீழுமாக 10 திக்குகள். இது வந்து நம்ம பகவத்கீதையிலே பார்த்திருக்கோம். அவர் பௌதிக ரூபம் எடுக்கும்போது, விராட் ரூபம் எடுக்கும்போது 10 திக்குகள்ல எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த வர்ணனை நம்மளுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பகவான் வந்து பரீட்சித்து பார்வையிலிருந்து மறைந்தார் அப்படிங்கறக்காக அவர் வந்து வேற பக்கம் போயிட்டார் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அதே எங்கேயும் இருக்கிறார், எங்கேயும் பறந்து விரிந்திருக்கிறார். யதா மகாந்தி பூதானி பூதேஷு அவசேஷு அனுப்பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி நதேஷு அகம் அப்படின்னு நம்ம சதுர்ஸ்லோகில படிப்போம். எல்லாவற்றிலும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் பகவான். அப்ப அவர் அங்க போனாரு மறுபடியும் தோன்றினார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இங்க வந்து எப்படி நாம வந்து ஒரு தந்தையால் கருவூட்டப்பட்டு தாயின் கற்பையில நாம இருக்கிறோமோ, அதே போல இந்த பிரபஞ்சமானது பகவானுடைய பார்வையாலேயே கருவூட்டப்பட்டு இந்த பூமி தாய் கருவுறுகிறாள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பகவான் இல்லாம எதுவுமே கிடையாது. ஏன்னா பூமி வந்து தாயாகவும் தந்தையாக பகவான் விஷ்ணுவாகவும் கருதப்படுகிறார்கள். ஏன்னா பகவான் விஷ்ணு இல்லாம இந்த பூமி இயங்காது. பூமி மட்டும் இல்ல, எல்லா பிரபஞ்சங்களும். மயா தக்ஷேன பிரகிருதி சுயதேச சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. இப்போ பகவானுடைய பார்வையாலேயே எல்லாம் கருவூட்டப்படுகின்றது. அடுத்தது பதம் 12. ததா சர்வ குணோதர்கே சானுகூல கிரகோதயே ஜக்ஞே வம்சதர பாண்டோர் பூய பாண்டூர் இவௌஜை சசா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு ராசி மண்டலத்தில் நல்ல அறிகுறிகள் அனைத்து தோற்றுவிக்கப்பட்டதும் வீரத்தில் பாண்டுவை போலவே இருக்க போகும் அவரது வாரிசும் பிறந்தார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டு உள்ளதை போல் ஜீவராசிகளின் மீது ஆதிக்கம் செலுத்தும் இந்த ராசி மண்டலம் வெறும் கற்பனை அல்ல. நாட்டின் ஆதிக்கத்தினால் ஒரு பிரஜை ஆளப்படுவதைப் போலவே ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு கணமும் இயற்கை சட்டங்களினால் ஆளப்படுகிறான். நாட்டில் சட்டங்கள் தெளிவாக காணக்கூடிய வகையில் உள்ளன. ஆனால் இயற்கை சட்டங்கள் பார்த்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு
தெளிவாக தோன்றாமல் சூட்சுமமையானவையாக உள்ளன. பகவத்கீதையின்படி 3.9 வாழ்வில் ஒவ்வொரு செயலும் நம்மை பந்திக்கக்கூடிய மற்றொரு பிரதிபலனை உண்டாக்குகிறது. விஷ்ணுவுக்காக எண்ண செயற்படுபவர்கள் மட்டுமே அதனால் பந்திக்கப்படுவது இல்லை. நம் செயல்கள் பகவானின் பிரதிநிதிகளாக உள்ள உயர் அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படுவதால் நம் செயல்களுக்கு ஏற்ப உடல்கள் வழங்கப்படுகின்றன. மிகவும் சூட்சமான இயற்கை சட்டத்தின்படி நமது உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தால் ஆளப்படுகிறது. மேலும் ஜீவராசி ஒருவன் அத்தகைய நட்சத்திர ஆதிக்கத்தை திறமையாக கையாள்வதன் மூலம் சிறைப்பட்ட வாழ்வை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய உடலை பெறுகிறான். எனவே ஒரு மனிதனின் விதி அவன் பிறக்கும் நேரத்தில் உள்ள கிரகங்களின் நிலையால் ஆராய்ந்து அறியப்படுகிறது. மேலும் ஜோதிட நிபுணரால் உண்மையான ஜாதகம் கணிக்கப்படுகிறது. இது ஒரு பெரும் விஞ்ஞானம் ஆகும். ஒரு விஞ்ஞானத்தை ஒருவன் துஷ்பிரயோகம் செய்தால் அவ்விஞ்ஞானமே பயனற்றதாக மாறிவிடாது. பரீட்சித் மகாராஜனும் பரம புருஷரும் கூட நல்ல நட்சத்திரங்களை கொண்ட ஒரு குறிப்பிட்ட சுப முகூர்த்தத்தில் தான் தோன்றினர். இவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட சுப வேளையில் பிறக்கும் உடலின் மீது ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. மிகவும் மங்களகரமான நட்சத்திரங்களின் சேர்க்கை இவ்வுலகில் பகவான் தோன்றும் பொழுது நிகழ்கிறது. இந்த சுப முகூர்த்தம் ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. இச்சொல்லை வேறெந்த நோக்கத்திற்காகவும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. பரீட்சித் மகாராஜன் மிகச் சிறந்ததொரு சத்திரிய பேரரசராக மட்டுமல்லாமல் பகவானின் மிகச் சிறந்த பக்தராகவும் இருந்தார். இவ்வாறாக அமங்கலமான நேரத்தில் அவர் பிறப்பது சாத்தியம் அல்ல. மரியாதைக்குரிய ஒருவரை வரவேற்பதற்கு ஒரு சரியான இடமும் நேரமும் தேர்வு செய்யப்படுவதைப் போலவே பரம புருஷராலேயே அக்கறையுடன் காப்பாற்றப்பட்டவரான பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒருவரை வரவேற்பதற்கு ஒரு பொருத்தமான நேரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்த நேரம் எல்லா நல்ல நட்சத்திரங்களும் ஒன்று கூடி அரசனை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுப வேலை ஆகும். இவ்வாறு பிறந்த அவர் ஸ்ரீமத் பாகவதத்தின் பெரும் புகழுக்குரியவர் ஆனார். இத்தகைய சுப முகூர்த்தத்தை மனிதனால் ஏற்படுத்த முடியாது. ஆனால் பரமபுருஷரின் பிரதிநிதிகளான மேல் அதிகாரிகளால் இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு ஜீவராசியின் நல்வினை அல்லது தீவினைக்கு ஏற்பவே ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. ஜீவராசியால் செய்யப்படும் புண்ணிய செயல்களின் முக்கியத்துவம் இங்கு வெளிப்படுகிறது. புண்ணிய செயல்களால் மட்டுமே நல்ல செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் அழகிய தேக அம்சங்கள் ஆகியவற்றை பெற ஒருவன் அனுமதிக்கப்படுகிறான். சனாதன தர்மம் உபதேசிக்கும் சம்சாரங்கள் நல்ல நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு மிகவும் பொருத்தமானவை ஆகும். எனவே உயர்ந்த பிரிவினருக்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள கர்ப்பதான சம்ஸ்காரம் அல்லது வித்தை தூய்மைப்படுத்தும் முறையை புண்ணிய செயல்கள் அனைத்திற்கும் ஆரம்பமாகும். இம்முறையால் மனித சமூகத்தில் அதிகமான புண்ணியமும் நுண்ணறிவும் கொண்ட ஒரு பிரிவினரை உருவாக்க முடியும். இத்தகைய ஜனத்தொகையினால் மட்டுமே உலகில் அமைதியும் செழிப்பும் மேலோங்கும். உடலுறவு வாழ்வில் பெற்றுக்கொண்டுள்ள தேவையற்ற ஜனத்தொகையால் நரக வாழ்வும் தொல்லையும் மட்டுமே விளையும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு காத்து சவுண்ட் மாதிரி உங்க போன்ல இருந்து வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்பா. தேங்க்யூ. இப்போ இங்க வந்து ஒவ்வொரு ஜீவராசியும் நட்சத்திர ஆதிக்கத்தை வச்சுதான் பிறக்குறாங்க. அதாவது அவர்கள் செய்த பாவ புண்ணிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப யாருமே வந்து நான் இங்கதான் பிறக்கணும், இந்த தாய் தான் எனக்கு வேணும், இந்த தந்தை தான் வேணும், எனக்கு இந்த குடும்பத்துல வந்து பிறக்கணும், எனக்கு தாத்தா இப்படி, அண்ணா இப்படி, தம்பி இப்படி அப்படின்னு யாருமே கேட்டு நம்மளோட பிறப்பை நாமளே டிசைன் பண்ண முடியாது. நாம எங்க பிறக்கிறோங்கிறது நம்மளுக்கு ஓரளவு வளர்ந்த அப்புறம்தான் தெரியும். இதுதான் தாய், இவர் தான் தந்தை, நாம இந்த சூழலில் தான் வளர வேண்டி இருக்கு. ஏழையோ பணக்காரனோ, நாம் இருக்கும் இடம் பாலைவனமோ இல்ல நதிகள் பாய்கின்ற செழுமையான இடமோ, வயல்வெளியோ இல்ல நகரமோ, இது எல்லாம் தீர்மானிக்க கூடியது நம்மளுடைய போன ஜென்ம புண்ணிய கர்மாக்கள். இப்ப செய்யறது நாம பின்னாடி அனுபவிக்க போறோம். பின்னாடி செஞ்சதை நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுல புண்ணியம் அப்படின்னு நாம வந்து ஒரு சாதாரண தர்மத்தை செய்யறது, அதாவது பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறது, புத்தகங்கள் வாங்கி கல்வி தொகை கொடுக்கறது, இந்த மாதிரி நிழல் கூடை கட்டுவது, பசித்தவர்களுக்கு பிணியுற்றவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யறது,
உடை இல்லாதவங்களுக்கு உடை தருவது, இதெல்லாம் வந்து சாதாரண காரியங்கள், சாதாரண புண்ணிய செயல்கள். இதனால நம்மளுக்கு பெரிய பலன்கள் கிடைக்காது. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய உதவிங்கிறது தான் மிகப்பெரிய புண்ணியம். அப்ப இந்த ஆத்மாக்கள் வந்து இங்க இந்த ஜட உலகுல படுகின்ற துன்பம் வந்து எதனால அப்படின்னா, இப்ப ஒருத்தர் வேருக்குதான் நீர் ஊத்தணுமோ தவிர அதனோட கிளைக்கோ இலைக்கோ இல்லைன்னு நாம படிச்சிருக்கோம். அது மாதிரி இங்க கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன? நாம இந்த பௌதிக உலகில வந்திருக்கிறது. அப்ப இந்த பௌதிக உலகில இருந்து எவ்வாறு விடுபட்டு நாம் போகணும் அப்படிங்கிற அந்த பிரம்ம ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஸ்வதர்மம். இதுக்கு நீங்க யாராவது உதவுனீங்கன்னா அந்த புண்ணியம், பக்தி புண்ணியம் வந்து உங்களை கண்டிப்பா பிறவாமை என்னும் வரத்தை தானா உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம குரு மகாராஜுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒவ்வொருவருக்கும் இந்த அறிவு போய் சேரணும். இந்த உயிர்வாளிகள் ஏன் துன்பப்படுறதுன்னு தெரியாமையே துன்பப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க இப்ப படங்கள்ல எல்லாம் பாப்பீங்க, வடிவேல் காமெடியில வரும், எதுக்கு அடிக்கிறடா, சொல்லிட்டு அடிடா அப்படின்னு சொல்லி. அப்ப அவனை வந்து போதையில இருக்க வச்சு மறுபடியும் போதை தெளிய வச்சு அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாம இங்க நிறைய பேர் நாம அடி வாங்கிட்டு இருக்கோம். அதாவது துன்பங்கள் ஏன் வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன தப்பு செஞ்சேன், ஐயோ ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம், அதை மட்டும் கேட்போமோ தவிர துன்பம் ஏன் படுகிறோம், அதுதான் இந்த ஜட உலகம். புரியாத புதிர் குழப்பம், ஆழ்கடல்ல நம்மளை வந்து அமுத்திட்டுறாங்க. இதையேதான் நிறைய பேர் கேட்கிறோம், நாம ஏன் இங்க விழுந்தோம்? எல்லாம் பகவானோட லோகத்துலதான் இருந்தோம். பகவானோட லோகம் வந்து இருமையற்றது. ஆனா அங்கிருந்து ஏன் இங்க விழுந்தோன்ற கேள்வி இன்ன வரைக்கும் ஸ்ரீல பிரபுபாதரோட மூமெண்ட்ல கூட நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, எப்படியோ விழுந்தாயிற்று. இப்போ ஒரு வீடு தீப்பத்தி எரியுது, தீப்பத்தி எரியிற வீட்டுக்குள்ள எப்படி தீ பிடிச்சது அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு உள்ளேயே இருந்து கருகி போக கூடாது, ஓடி வெளியில தப்பி வர பார்க்கணும். அதுதான் இப்ப நாம செய்யணும். எப்படியோ வந்து விழுந்துட்டோம், அப்ப நம்ம பக்தி செஞ்சு இதுல இருந்து வெளியில ஓடணும், இந்த பௌதீக உலகத்திலிருந்து. ஏன்னா இங்க காட்டு தீயானது எப்பொழுது பற்றும், துன்பங்கள் எப்ப வருது, அடுத்த செகண்ட் இப்ப நல்லா இருப்போம், அடுத்த செகண்ட் வீட்டுக்குள்ள ஒரு சண்டை ஆகும், அல்லது ஏதாவது மன வருத்தம், இல்ல ஏதாவது ஒரு நோய், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு மரணம், இப்படி பல துன்பங்கள் நம்மளுக்கு மாறி 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 எந்த ரூபத்துல வரும்னு தெரியாது. அந்த மாதிரி அபாயமான சூழ்நிலையில நாம அந்த ஜட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதுல ஒரு தேன் சொட்டுக்காக நாம மேல பார்த்து ஏங்கிட்டு இருக்கோம், அது என் வாயில விழாதான்னு சொல்லி. இது எவ்வளவோ தடவை நாம பார்த்திருக்கோம். ஒருத்த போய் பள்ளத்துல விழுந்துட்டான், அதுல பாதலம் கீழே. ஆனா அவன் ஒரு மரத்துல எப்படியோ கைய பிடிச்சு தப்பிச்சுட்டான். ஆனா அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்கான், அந்த மரத்துல 2 எலிகள் அந்த பக்கம் இந்த பக்கம் கடிக்கிறது. கீழே பாத்தீங்களா அந்த பாதாளத்துல பாம்புகள் இருக்கு, யானை ஒரு பக்கம் துரத்துறதுக்காக, புலி ஒரு பக்கம் துரத்துறதுக்காக காத்துட்டு இருக்கு. இப்படி எல்லா அபாயங்கள்ல இருந்தும் கூட அந்த மரத்தோட கிளையில மேல தேன் கூடு ஒண்ணு இருக்கு. அந்த தேன் கூட்டுல இருந்து சொட்டு சொட்டாக தேன் வழியுது, அதை நக்க முயற்சிக்கிறோம். அது மாதிரிதான் ஜட இன்பங்கள் நாம அனுபவிக்க விளைவது. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, பரிஷித் மகாராஜா, பகவான், அவங்க எல்லாமே மங்களகரமான நட்சத்திரம். இப்ப கூட நாம ஜோதிடங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட போய் கஷ்டம்னா பார்ப்போம். அப்ப நம்ம நட்சத்திரத்துக்கு பிரகாரம் அந்த பரிகாரங்க பலன்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நாம பிறந்த நேரம் அது போலதான் அமைய பெறுகின்றது. நாம என்ன செஞ்சோமோ, பாவமோ புண்ணியமோ, அதுக்கு தகுந்த நேரத்துலதான் நாம பிறக்கிறோம். அதுக்கு தகுந்த பெற்றோர்கள், அதுக்கு தகுந்த இடம், சூழ்நிலை எல்லாமே நம்மளுக்கு அமையுது. எவ்வளவு குழந்தைகள் இருக்கு, எவ்வளவு சகோதரர்கள், சகோதரிகள், நம்ம தாத்தா பாட்டி, நம்ம முன்னோர் பரம்பரை அப்படின்னு சொல்லி நம்ம கர்மாக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பத்துல நம்மள அந்த இயற்கை சட்டமானது புகுத்துகின்றது. இயற்கை சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா பகவான் மட்டுமே அதை மாற்றக்கூடிய திறன் பெற்றவரா இருக்கிறார். ஏன்னா அவர்தான் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர், அவர்தான் எல்லாவற்றின் கட்டுப்பாட்டாளர், பரம ஈஸ்வரர். ராகே கிருஷ்ணா மாரே கிருஷ்ணா ராகே. அவர் ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சா அவரை யாராலையும் காப்பாத்த முடியாது. அவர் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சா அவரை யாராலையும் கொல்ல முடியாது. இப்ப பகவான் நினைச்சா மட்டும்தான் மாத்த முடியும். அப்பேற்பட்ட பகவான் இங்க தோன்றும் போது எந்த நட்சத்திரத்துல தோன்றாரு அப்படிங்கிறதுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. ஏன்னா பகவான் தான் எல்லாவற்றின் உரிமையாளர். அந்த நட்சத்திரம் எல்லாம் அவருக்கு அடிமை.
அப்போ எல்லா நட்சத்திரங்களும் என்ன பண்ணுதான், அதாவது போய் அந்தந்த நல்ல நல்ல இடத்துல உட்காந்துக்குதான் பகவான் தோன்றும் போது. பகவான் நல்ல நேரத்தில் தோன்றுகிறார் அப்படிங்கிறது கிடையாது, அவருக்கு நல்ல நேரம் ஏற்படுத்தப்படுகின்றதுங்கிறதுதான் உண்மை. ஏன்னா நட்சத்திரங்கள் எல்லாம் பகவானுடைய பக்தர்கள், தேவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, பகவான் தோன்றும் போது அவங்கவுங்க அந்தந்த இடத்துல நல்ல ராசியில போய் உக்காந்துக்கிறாங்க. அப்போ பகவான் தோன்றும் நேரம் எல்லாமே நல்ல நேரம். அது போல பக்தர்கள் தோன்றுகின்ற நேரம் நல்ல நேரமாக அமைகின்றது. இப்படி பரிஷித்து மகாராஜாவும் அந்த நேரத்துல பிறக்கிறார். அதனாலதான் நம்மளுக்கு இந்த பாகவதம் கிடைக்குது. ஏன்னா 7 நாட்கள்ல அவருக்கு ஒரு சமீக மகரிஷியால, அவருடைய புத்திரனால, சமீக மகரிஷியின் புத்திரனான ஸ்ருங்கி அவரால் சாபம் கொடுக்கப்பட்டு தட்சகன் என்கின்ற பாம்பு 7 நாட்கள்ல உங்களை கடிச்சு நீங்க மரணம் அடைவீங்கன்னு சொல்ல, அவர் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட பாகவதம் கேட்க போறார். அதனாலதான் நாம இன்னைக்கு பாகவதம் வச்சு படிச்சுட்டு இருக்கோம். அப்போ யார் மூலமா நம்மளுக்கு பாகவதம் கிடைச்சிருக்கோ, ஒரு தூய பக்தர் மூலமா. அவரும் கேட்டாரு, நாமளும் கேட்கிறோம். ஆனா அதை பிபந்தி அப்படின்னா அதை ருசிப்பது. அதை அவர் ருசிச்சு கேட்டாரு. நாம கேட்கிறோம், காதால கேட்கிறோம், அது பெரிய புண்ணியம் தான். இருந்தாலும் அதுல பெர்சன்டேஜ் வேறுபடும். நான் 5% கேட்டேன், ஆனா 5% உள்ள போச்சு. மீதி 95% வெளியில வேற எண்ணங்கள்ல இருக்கு. இப்படி கேட்பதுல அந்த பிப்பந்தி, சுவைப்பது. நிறைய எல்லாருமே சாப்பிடுவோம், காலையில மதியம் நைட்டு. யார் அந்த உணவை உட்கார்ந்து ருசிச்சு அந்த சாப்பிட்டுருக்கா? எல்லாம் இயந்திரத்தனமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க எல்லாருமே. இயந்திரத்தனமா ஓடி 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 ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு வாயில போட்டுட்டு அப்படியே போவாங்க, வெளியில மென்னுட்டே போவாங்க. கடைசியில அதை முழுங்க கூட நேரம் இருக்காது, மென்னுட்டே போவாங்க. அந்த மாதிரி இயந்திரத்தனமா இருக்காங்க. அப்ப இந்த பாகவதம்ங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஜடரீதியான பௌதிக நடவடிக்கையோட நாம இதை கம்பேர் பண்ணவே கூடாது. எனக்கு வேலை இருக்கு, இந்த பாகவதம் எப்ப முடிப்பாங்கன்றது இல்ல. அப்பா இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம், டைம் போறது தெரியல. ஏன்னா பகவானுடைய லீலைகள் அவ்வளவு சுவையானவை. அந்த சுவைய நாம எடுத்துக்கணுமே தவிர இதை ஒரு இயந்திரத்தனமா கேட்கறதுங்கிறது பிபந்தி கிடையாது. முகூரகா ரசிகா புவு பாபுகாக. பாகவதம் ரசம் ஆலயம். ரசம் அப்படின்னா என்ன? எல்லா சுவைகளின் ஒரு ஹைலைட், கோபுரம். எல்லா ரசங்களும் இதுல இருக்கு. அதனாலதான் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரோட அவதாரம் முழுமையான அவதாரமா. ஸ்ரீராம அவதாரம் அப்படின்னா அவர் ஒரு தர்மவானா இருப்பாரு. எப்படி ஒரே மனைவி மணந்து கொண்டு அவர் எப்படி மனிதன் வாழ வேண்டும் என காணிச்சு கொடுத்தார். ஆனா பகவான் அவருடைய எல்லா 64 குணங்களையும் வெளிப்படுத்துறாராம். பகவானுடைய அத்தனை குணங்களையும் வெளிப்படுத்துகிறார், வசீகரிக்கிறார், அவர் லீலைகள் செய்கின்றார், அவர் சாந்த சக்கிய வாத்சல்ய மாதுர்ய போன்ற எல்லாவற்றையும் அவர் இங்க வெளிப்படுத்துறார், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார். அதை பக்தர்களுக்கும் அதை விநியோகிக்கிறார். அப்படி இது ரசித்து கேட்க வேண்டியது. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 13. தஸ்ய பிரீத்தமனாவ் ராஜா விப்ரேதௌம்ய கிருபாதிபிஹி ஜாதகம் காரயாமாஸ வாசயித்வா ச மங்களம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர். பரீட்சித் மகாராஜனின் பிறப்பால் மிகவும் திருப்தி அடைந்த யுதிஷ்ட மகாராஜன் தூய்மைப்படுத்தும் பிறப்புச் சடங்கை நிறைவேற்ற செய்தார். தௌமியரையும் திருப்பரையும் கற்றறிந்த பிராமணர்கள் மங்களகரமான மந்திரங்களை ஓதினர். பொருளுரை. வர்ணாசிரம தர்ம முறையில் சிபார்சு செய்யப்பட்டுள்ள தூய்மைப்படுத்தும் சடங்குகளை செய்வதில் கை தேர்ந்தவராக உள்ள நல்ல நுண்ணறிவுள்ள பிராமணர்களின் பிரிவு தேவையாக உள்ளது. இத்தகைய தூய்மைப்படுத்தும் சடங்குகள் அவசியம் தேவை. இல்லையெனில் நல்ல மக்கள் தொகையை பெறுவது சாத்தியம் அல்ல. மேலும் இக்கலியுகத்தில் இந்த தூய்மைப்படுத்தும் முறைகள் இல்லாததால் உலக மக்கள் அனைவரும் சூத்திரர்களின் நிலையில் அல்லது அதைவிட இழிவான நிலையில் உள்ளனர். இந்த யுகத்தில் நல்ல வசதிகளும் நல்ல பிராமணர்களும் இல்லாததால் தூய்மைப்படுத்துவதற்குரிய வேத முறைகளை புதுப்பிப்பது சாத்தியமல்ல. ஆனால் இந்த யுகத்திற்கு
இதற்காக பஞ்சராத்திரிய முறை சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. இம்முறை சூத்திர பிரிவினரின் மீது நன்கு செயற்படுகிறது. கலியுகத்தில் எல்லோரும் சூத்திரர்களாகவே இருப்பதால் இதுவே பொருத்தமான தூய்மைப்படுத்தும் முறை என சிபார்சு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய தூய்மை சடங்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது, வேறெந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. ஆன்மீக முன்னேற்றமான உயர்ந்த அல்லது தாழ்ந்த பிறப்பிற்கு ஒருபோதும் கட்டுப்பட்டதல்ல. கர்ப்பாதான சடங்கிற்கு பிறகு சீமந்த நயனம், சதபக்ஷணம் போன்ற மற்ற சடங்குகளும் உள்ளன. இவை கருவுற்ற நிலையில் நடத்தப்படுவை ஆகும். குழந்தை பிறந்ததும் முதலாவதாக செய்யப்படும் தூய்மை சடங்கு ஜாத கர்மமாகும். இச்சடங்கை யுதிஷ்ட மகாராஜன் குல குருவான தௌமியரையும் கிருபாச்சாரியாரையும் போன்ற நல்ல கற்றறிந்த பிராமணர்களின் உதவியுடன் முறையாக நிறைவேற்றினார். கிருபாச்சாரியார் ஒரு புரோகிதர் மட்டுமல்லாமல் மிகச் சிறந்த தளபதியும் ஆவார். இச்சடங்கை நிறைவேற்றுவதற்காக கற்றறிந்த பக்குவமான இவ்விரு புரோகிதர்களையும் உதவியாளர்களாக மற்ற நல்ல பிராமணர்களையும் யுதிஷ்ட மகாராஜன் வேலைக்கு அமர்த்தி இருந்தார். எனவே சம்ஸ்காரங்கள் அல்லது தூய்மைப்படுத்தும் முறைகள் அனைத்தும் வெறும் சம்பிரதாயங்களோ அல்லது சமூக நிகழ்ச்சிகளோ அல்ல, இவை நடைமுறை நோக்கங்களுக்கு ஏற்றவை ஆகும். இவற்றை தௌமியரும் கிருபரையும் போன்ற கைதேர்ந்த பிராமணர்களால் வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இத்தகைய பிராமணர்கள் மிகவும் அரிதானவர்கள் மட்டுமல்லாமல் இக்கலியுகத்தில் இத்தகையவர்கள் கிடைப்பதும் இல்லை. ஆகவே இழிவடைந்த இந்த யுகத்தில் ஆன்மீக முன்னேற்றமடையும் நோக்கத்திற்காக கோஸ்வாமிகள் பஞ்சராத்திரிய முறையை சிபார்சு செய்கின்றனர். கிருபாச்சாரியார் கௌதமரி குடும்பத்தில் பிறந்தவரும் சத்பன் மகரிஷியின் புதல்வரும் ஆகும். அவரது பிறப்பு தற்செயலானது என்று கூறப்படுகிறது. புகழ்பெற்ற ஒரு ஸ்வர்க்க லோக பெண்ணாகிய ஜனாதிபதியை சர்பன் மகரிஷி தற்செயலாக சந்தித்தார். ரிஷியும் தமது விந்தை இரு பாகங்களாக பாய்ச்சினார். உடனடியாக ஒரு பாகம் ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தன. பிற்காலத்தில் ஆண் குழந்தை கிருப பெண் குழந்தை கிருபி என்றும் அழைக்கப்பட்டனர். காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த சந்தனு மகாராஜன் இக்குழந்தைகளை கண்டெடுத்து சரியான தூய்மைப்படுத்தும் முறைகளின் வாயிலாக அவர்களை பிராமணர்களின் நிலைக்கு உயர்த்தினார். கிருபாச்சாரியார் பிற்காலத்தில் துரோணாச்சாரியரை போன்ற மிகச் சிறந்த தளபதி ஆனார். அவரது சகோதரி துரோணாச்சாரியாரை திருமணம் செய்து கொண்டார். துரோணாச்சாரியார் பிறகு துரியோதனின் பக்கம் சேர்ந்து கொண்டு குருட்சேத்திர போரில் கலந்து கொண்டார். பரீட்சித் மகாராஜனின் தந்தையான அபிமன்யுவை கொல்ல கிருபாச்சாரியார் உதவினார் என்ற போதிலும் துரோணாச்சாரியாரை போலவே அவரும் ஒரு மிகச் சிறந்த பிராமணராக இருந்ததால் பாண்டவர்களின் குடும்பத்தினரால் அவர் உயர்வாக மதிக்கப்பட்டார். துரியோதனுடனான சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்கடிக்கப்பட்டு காட்டிற்கு அனுப்பப்பட்ட போது திருதராசுரர் அவர்களை கிருபாச்சாரியாரிடம் ஒப்படைத்தார். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது கிருபாச்சாரியாரும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். யுத்தத்தின் முடிவில் கிருபாச்சாரியார் மீண்டும் அரச சபையின் உறுப்பினரானார். மேலும் பரீட்சித் மகாராஜன் பிறந்த சமயத்தில் மங்களகரமான வேத மந்திரங்களை ஒரு சடங்கை வெற்றியடை செய்வதற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். யுதிஷ்ட மகாராஜன் அரண்மனையை திறந்து இமாலயத்திற்கு செல்லும் பொழுது பரீட்சித் மகாராஜனை கிருபாச்சாரியாரின் சீடராக அவரிடம் ஒப்படைத்து கிருபாச்சாரியார் மகாராஜனை நன்கு கவனித்துக் கொள்வார் என்ற திருப்தியுடன் வெளியேறினார். மிகச் சிறந்த நிர்வாகிகள், அரசர்கள் மற்றும் பேரரசர்கள் எப்பொழுதும் கிருபாச்சாரியாரை போன்ற கற்றறிந்த பிராமணர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தனர். இவ்வாறாக அரசாங்க கடமைகளை அவர்களால் ஒழுங்காக நிறைவேற்ற முடிந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க கிருபாச்சாரியார் ஒரு சிறந்த பிராமணர். அவருடைய பிறப்பு எப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இங்க கிருபி அப்படிங்கிற தங்கையும் அவருக்கு இருந்தாங்க. அந்த கிருபி தான் அவங்க துரோணாச்சாரியரை மணந்துக்கிறாங்க. அப்ப துரோணாச்சாரியார் மூலமா அஸ்வத்தாமனை அவங்க பெத்துக்கிறாங்க. இப்படி அந்த காலத்துல பிராமணர்கள் மூளையாக, சமுதாயத்தின் மூளையாக செயல்பட்டனர். ஏன்னா பகவானுடைய உடல்ல இருந்து பிராமணர்கள் தலைப்பகுதியில் தோன்றினார்கள். அதனால அவங்க சமுதாயத்துல எல்லா உயிர்வாழ்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டக்கூடியவங்களா இருந்தாங்க. ஈவன் ராஜ ரிஷிகளே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ராஜாக்களாக இருந்தாலும் அவர்கள் பிராமணர்களோட அறிவுரையை கேட்டுத்தான் ஆட்சி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ராஜாக்கள் எல்லாமே ரஜோகுணத்தில் இருப்பாங்க.
ரஜோகுணத்துல இருக்கும்போது அவங்க சத்துவகுணத்துல செயல்பட முடியாது. அப்போ சத்துவகுணத்தில் இருக்கும் பிராமணர்கள் வந்து அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவாங்க. ஏன்னா ராஜாக்கள் வந்து எவ்வளவோ பேர்டன் இருக்கும் அவங்களுக்கு. நிறைய அரசாங்க வேலைகளை, அலுவல்களை பார்க்கணும். அதனால எப்பவுமே அவங்க வந்து ஒரு கோபம், உக்கிரமான சூழல்ல தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு புத்தி வந்து சாந்தமா இருக்காது, தெளிவா இருக்காது. அப்போ ஒரு பிராமணரோட ஐடியா கேட்டு அவங்க அரசாட்சி பண்ணுவாங்க. இதுதான் அந்த காலத்துல நடந்தது. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிராமணர்களோட வழிகாட்டுதலும் இல்ல, பிராமணர்களும் தூய்மையானவர்கள் இல்ல. ஏன்னா இந்த காலத்துல 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் முறைப்படி நடப்பதில்லை. அப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த போது ஒரு யாகம் பண்ணுவாங்க, திருமண சடங்கின் போது யாகம் பண்ணுவாங்க, அவங்க ஒவ்வொரு முறையும் இறப்பின் போது யாகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் எல்லாம் முறையா நடந்தது. அப்போ வேத முறைப்படி இந்த 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் நடந்தால் மட்டும்தான் அவங்க பிராமண தகுதிக்கு உயர முடியும். இப்ப கர்ப்பதான சமஸ்காரம் அப்படின்றா ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆனவுடன் அவங்க உடனே இணையறது கிடையாது. அவங்க வந்து மந்திரங்களை நல்லா உச்சரித்து பல நம்மளோட இதுலயே பாத்தீங்கன்னா இஸ்கான்ல வந்து கர்ப்பதான சமஸ்காரம் அப்படின்னு சொல்லி திருமணம் ஆனவுடன் அவங்க வந்து இணையருக்கு முன்னாடி பல முறை அந்த மந்திரங்களை 108 முறை அவங்க வந்து உச்சரிக்கணும். பகவானை நல்லா மனசுல இது பண்ணிட்டு பகவானுக்காக ஒரு குழந்தை பெத்துக்கணும். இப்ப சட்டப்பூர்வமா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறக்காக எந்த நேரமும் அவங்க வந்து உடல் உறவுல ஈடுபட்டு இருக்க கூடாது. அதுதான் நம்ம பார்த்தோம். சுக்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. அந்த சுக்கிலத்தை யாரெல்லாம் முறையா சேமிக்கிறார்களோ, அதை வந்து மூளைக்கு எடுத்துட்டு போறாங்களோ அவங்கெல்லாம் துறவிகள், ரொம்ப வலிமை பெற்றவங்களா இருப்பாங்க, ஆயுட்காலத்தை நீடிக்க கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க அறிவு வந்து நல்ல விருத்தி அடையும், அவங்க சித்திகளை எல்லாம் அடைவாங்க. ஆனா சுக்லத்தை விரயம் பண்றவங்களோட ஆயுட்காலம் உடம்பும் நல்லா இருக்காது, அறிவும் நல்லா இருக்காது, மழுங்கிய நிலையில போயிரும். அப்ப அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் துன்பம் தான் வரும். அப்ப வேத முறைப்படி இந்த தூய்மைப்படுத்தும் சடங்குகள் நடக்காம விட்டுது அப்படின்னா அங்க பிராமணத்தன்மை இருக்காது. பிராமணத்தன்மையை நாம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் வைஷ்ணவர்கள் ஆக முடியும். ஏன்னா பிராமணத்தன்மை தான் சத்துவகுணத்துல நிலைநிறுத்துது நம்மள. சத்துவகுணத்துல நிலை நின்றால் மட்டுமே அதுக்கு அடுத்தது ஆன்மீகத்துல மேலும் முன்னேற முடியும். ரஜோகுணத்திலயோ தமோ குணத்திலயோ ஆன்மீகத்துல முதல்ல முன்னேற முடியாது. அப்பெல்லாம் ரஜோகுணத்தில தமோ குணத்துல இருக்கிறவங்க வெறும் ஒரு அறிவற்ற ஜீவன்களாக ஜட அறிவை வச்சுக்கிட்டு பெரிய அறிவாளிகள் யாரும் தன்னை சொல்லிக்கவே முடியாது. ஜட அறிவுங்கிறது ஒரு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கீழ்த்தரமானதுதான். ஏன்னா நாம ஐஏஎஸ் படிச்சாலும் ஐபிஎஸ் படிச்சாலும் நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆனா முதுமையோ பிறப்பையோ தடுக்க முடியாது. ஜென்மம் மிருத்து ஜரா வியாதி. இப்ப இங்க வந்து பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் கூட கிருபாச்சாரியார் தான் வழிகாட்டினாரு. அப்ப பாண்டவர்கள் இந்த வானப்பிரஸ்தம் போகும்போது பரிஷித்து மகாராஜாவுக்கு கிருபாச்சாரியரை மறுபடியும் அவங்க ஒப்படைச்சிட்டு போறாங்க. இப்படி அவங்க வந்து எப்பவுமே பிராமணர்களோட கட்டுப்பாட்டுலதான் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்தது பதம் 13. தஸ்ய பிரீத்த மன ராஜா விப்ரேதௌமிய கிருபாதிபிஹி ஜாதகம் காரயாமாச வாசயித்வா ச மங்களம். ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரிஷத் மகாராஜா பிறப்பால் மிகவும் திருப்தி அடைந்த யுதிஷ்ட மகாராஜா தூய்மைப்படுத்தப்பட்ட பிறப்பு சட்டங்களை நிறைவேற செய்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 13 தாங்க மாதாஜி படிச்சுட்டு இருக்கேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு மாதாஜி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க. கிருபரையும் தலைமையாக கொன்ற கட்டறிந்த பிராமணர்கள் மங்களகரமான மந்திரங்களையும் ஓதினர். பொருளுரை. வர்ணாசிரம தர்மம் முறையில் சிபாரிசு செய்யப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட சடங்குகள் செய்வதில் கைதேர்ந்தவராக உள்ள நல்ல நுண்ணறிவு ஒரு பிராமணர்களின் பிரிவு தேவையாக உள்ளது. இத்தகைய தூய்மைப்படுத்தப்பட்ட சடங்குகள் அவசியம் தேவை. இல்லை என்றால் நல்ல மக்கள்
தொகையை பெறுவது சாத்தியமில்லை. மேலும் இக்கலியுகத்தில் இந்த தூய்மைப்படுத்தப்பட்ட முறை இல்லாததால் உலக மக்கள் அனைவரும் சூத்திரர்கள் நிலையில் அல்லது அதைவிட இழிவான நிலையில் உள்ளனர். இந்த யுகத்தில் நல்ல வசதிகளும் நல்ல பிராமணர்களும் இல்லாததால் தூய்மைப்படுத்துவதற்குரிய வேத முறைகள் புதுப்பிப்பது சாத்தியமல்ல. ஆனால் இந்த யுகத்திற்காக பஞ்சரத்திரக முறையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இம்முறையில் சூத்திர பிரிவினரின் மீது நன்கு செயல்படுகின்றது. கலியுகத்தில் எல்லோரும் சூத்திரர்களாகவே இருப்பதால் அது பொருத்தமான தூய்மைப்படுத்தப்பட்ட முறை என்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய தூய்மை சடங்குகள் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது. வேற எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. ஆன்மீக முன்னேற்றமானது உயர்ந்த அல்லது தாழ்ந்த பிறப்பிற்கு ஒருபோதும் கட்டுப்பட்டதல்ல. கர்ப்பதான சடங்குகளுக்கு பிறகு சீமந்ததோ நயனம், சத் பசன்னம் போன்ற மற்ற சடங்குகள் உள்ளன. இந்த கருவுற்ற நிலையில் நடத்தப்படுபவை ஆகும். குழந்தைகள் பிறந்ததும் முதலாவதாக செய்யப்படும் தூய்மை சடங்கு ஜத கர்மமாகும். இச்சடங்குகள் யுதிஷ்ட மகாராஜா குலகுரு தௌமையரையும் கிருபாச்சாரியரையும் போன்ற நல்ல கற்றறிந்த பிராமணர்கள் உதவியுடன் முறையாக நிறைவேற்றினர். கிருபாச்சாரியார் ஒரு புரோகிதர் மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த தளபதியும் ஆவார். இச்சடங்கை நிறைவேற்றுவதற்காக கற்றறிந்த பக்குவமான இவ்விரு புரோகிதர்களும் உதவியாளர்களாக மற்றும் நல்ல பிராமணர்களாகவும் யுதிஷ்ட மகாராஜா வேலைக்கு அமர்த்தியிருந்தார். எனவே சமஸ்காரங்கள் அல்லது தூய்மைப்படுத்துதல் முறையை அனைவரையும் வெறும் சம்பிரதாயங்களாகவோ அல்லது சமூக நிகழ்ச்சிகளாகவோ அல்லது இவை நடைமுறை நோக்கங்களாகவோ ஏற்றவை ஆகும். இவற்றை தௌலமரையும் கிருபாச்சாரியர் போன்ற கை தேர்ந்த பிராமணர்களால் வெற்றிகரமாக நிறைவேற்றி கொள்ள முடியும். இத்தகைய பிராமணர்கள் மிகவும் அரிதானவர்கள் மட்டுமல்லாமல் இக்கலியுகத்தில் இத்தகையவர்கள் கிடைப்பதும் இல்லை. ஆகவே இழிவடைந்த இந்த யுகத்தில் ஆன்மீக முன்னேற்றமடையும் நோக்கத்திற்காக கோஸ்வாமிகள் பஞ்சசாரத்திரிகா முறையில் சிபாரிசு செய்கின்றனர். கிருபாச்சாரிகள் கௌதமரின் குடும்பத்தில் பிறந்தவரும் தம்பனம் மகரிஷியும் புதல்வரும் ஆவார். அவரது பிறப்பு தற்செயலானது என்று கூறப்படுகின்றது. புகழ்பெற்ற ஒரு கவர்காலோக ஸ்வர்கலோக பெண் ஆகிய ஜனாதிபதி சர்த்தம மகரிஷி தற்செயலாக சந்தித்தார். ரிஷியும் தமது விந்தை இரு பக்கங்களாக பாய்ச்சினர். உடனடியாக இந்த பாகம் ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் இரட்டை குழந்தைகளாகவும் பிறந்தன. பிற்காலத்தில் ஆண் குழந்தை கிருபா என்றும் பெண் குழந்தை கிருபி என்றும் அழைக்கப்பட்டன. காட்டின் வேட்டையாடி கொண்டிருந்த சந்திர மகாராஜா இக்குழந்தையை கண்டெடுத்தார். சரியான தூய்மைப்படுத்தப்படும் முறைகளில் வாயிலாக அவர்கள் பிராமணர்களின் நிலைக்கு உயர்ந்தனர். கிருபாச்சாரியர் பிற்காலத்தில் துரோணாச்சாரியர் போன்ற மிகச்சிறந்த தளபதிகள் ஆனார்கள். அவரது சகோதரி துரோணாச்சாரியரை திருமணம் செய்து கொண்டாள். துரோணாச்சாரியர் பிறகு துரியோதனின் பக்கம் சேர்ந்து கொண்டு குருச்சேத்திரத்தில் போரில் கலந்து கொண்டார். பரீட்சித் மகாராஜா தந்தையான அபிமன்யு கொல்ல கிருபாச்சாரியார் உதவினார். என்ற போதிலும் துரோணாச்சாரியரை போலவே அவரும் ஒரு மிகச்சிறந்த பிராமணராக இருந்தார். பாண்டவர்களின் குடும்பத்தினரால் அவர் உயர்வாக மதிக்கப்பட்டார். துரோணாச்சாரியாருடனான சூதாட்டத்தில் பாண்டவர்களை தோற்கடிக்கப்பட்டு காட்டிற்கு அனுப்பப்படும் பொழுது திருதராஷ்டிரன் அவர்களின் கிருபாச்சாரியாரிடம் ஒப்படைத்தார். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது கிருபாச்சாரியாரும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தனர். யுத்தத்தில் முடிவின் கிருபாச்சாரியர் மீண்டும் அரச சபையில் உறுப்பினர் ஆனார். மேலும் பரீட்சித் மகாராஜா பிறந்த சமயத்தில் மங்களகரமான வேத மந்திரங்களில் ஓதி சடங்கை வெற்றியடைய செய்வதற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். யுதிஷ்ட மகாராஜா அரண்மனையில் துறந்த இமாலயத்திற்கு செல்லும் பொழுது பரீட்சித் மகாராஜா கிருபாச்சாரியன் சீடனாக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு கிருபாச்சாரியார் மகாராஜனை நன்கு கவனித்துக் கொள்வார் என்று திருப்தியுடன் வெளியேறினார். மிகச்சிறந்த நிர்வாகிகள், அரசர்கள் மற்றும் பேரரசர்கள் எப்பொழுதும் கிருபாச்சாரியரை போன்ற கற்றறிந்த பிராமணர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இருந்தனர். இவ்வாறாக அரசாங்க கடமைகளை அவர்களின் ஒழுங்காக நிறைவேற்ற முடிந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதுதான் போன வாட்டியும் படிச்சோம்.
பரவாயில்ல, பை மிஸ்டேக் இதையே படிச்சிருக்கோம். யாரும் கவனிக்கலீங்களா? மாதாஜி ஜி ஆனா அப்பளே நம்ம முதல்ல ஒருக்க படிச்சாங்க இதையவே, மறுபடியும் இப்போ 2வது படிச்சாங்க. சரி மறுபடியும் படிக்கிறாங்க எது சரி, சொல்றது. பரவாயில்ல. பாகவதம் எவ்வளவு தடவை கேட்டாலும் நம்மளுக்கு தேன் போன்று இருக்கதான் செய்யும். ஓகே, அப்ப வந்து பிராமணர்கள் தன்மையில எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பிராமணர்கள் எல்லாம் சத்துவ குணத்துல சமோ தமோ சாந்தி ராஜவமேவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்கம் பிரம்ம கர்ம சொபாவச்ச அப்படின்னு சொல்லி அவங்க பிராமணர்களுக்குரிய தன்மையோட இருந்தாங்க. இப்போ பிராமணர்கள் வந்து வேதங்கள் எல்லாம் கற்று அவங்க பிராமண தன்மையோட நடந்துகிட்டாங்க. அதாவது வேதங்களை கற்பது அவங்க வந்து நல்ல நல்ல ஒரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும், வேதங்களோட அந்த உச்சரிப்பு. இன்னைக்கு வந்து பிராமணர்கள் அப்படின்னா அரைகுறையா படிச்சுக்கிறாங்க, சும்மா ஒரு வாழ்க்கை ஓட்டுறதுக்காக படிக்கிறாங்க, யாகம் பண்றாங்க. அதெல்லாம் பெயரளவான யாகமா இருக்கு. இப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா பைசா, எப்பவுமே காசு வாங்குறதுலயே அவங்களுக்கு வந்து நோக்கமா இருக்கு. ஆனா அவங்க முழுமையான வேதங்கள் படிச்சிருக்கிறதுக்கு, முழுமையா வேதங்களை படிக்கிறது கிடையாது, அந்த உச்சரிப்பும் கிடையாது, அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் கிடையாது. பிராமணர்களாக இருக்கிறது இல்ல, பிறப்பால் மட்டும் பிராமணர்கள். அப்ப பிராமண பந்துவா இருக்காங்க, பிராமணருக்கு உறவினரா இருக்கிறாங்களோ தவிர அவங்க பிராமணருக்குரியத அவங்க செய்யறது கிடையாது. அதாவது உணவு அவங்க சாப்பிடுறது வந்து பிரசாதமா சாப்பிடுறது இல்ல, எங்க வேணா சாப்பிடுறாங்க. அப்ப அந்த 4 கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு கலியுகத்துல. அப்ப இங்க பிறக்கிறவங்க எல்லாருமே கலசூத்திர சம்பவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சூத்திரர்களாகவே பிறக்கிறாங்க. இப்ப இங்க பிராமணர்கள்ங்கிறது ரொம்ப பிராமணத்தன்மைங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப பிராமணர்களா யாரா ஆக முடியும்? அப்ப பக்திக்கு பிராமணர்களா பக்திக்கு வர்றவங்க எல்லாருமே பிராமணத்தன்மையை வளர்த்துக்கலாம், பிராமணர்களா தீட்சை எடுத்துக்கலாம்னு சொல்லி இஸ்கான்ல நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காரு. அப்ப இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நாம குலத்தால தாழ்ந்தவங்க கிடையாது, பக்தியில வந்து யார் வேணாலும் பகவான்கிட்ட போலாம். அந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு சில பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. இப்ப பிராமணத்தன்மையை வளர்த்துக்கிட்டு சத்துவகுணத்திலிருந்து மேலும் மேலோங்கி சுத்த சத்துவ குணத்திற்கும் போய் நம்ம வைஷ்ணவத்தன்மையிலும் தூய வைஷ்ணவர்களாகவும் மாறலாம். இப்ப இவ எவ்வளவு பெரிய ஒரு பேரதிர்ஷ்டம் பாருங்க, நம்மளுக்கு காரணமற்ற கருணை பாருங்க, பகவானோட கருணை நம்மளுக்கு குருவின் மூலமா கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம எல்லாரும். இப்ப ஏன்னா இஸ்கான் அதுக்கான வழியை நம்மளுக்கு கொடுத்திருக்கு. அப்ப பிராமண தீட்சை இங்க கொடுக்கப்படுது. ஏன்னா நம்ம பிராமணர்கள் ஆகணும்னா சில சடங்குகள் எல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும். நம்ம அந்த பிராமணத்தன்மைக்குரிய வைதி பக்தி குருவோட கட்டளைக்கு ஏற்ப நாம மங்கள ஆரத்தி பண்றது, நேரத்துல எந்திரிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, இது மாதிரி வேதங்கள் படிக்கிறதுல ஈடுபட்டு இருக்கணும். நாம எப்பொழுதும் பகவானோட திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். நம்ம பகவானுக்கு எப்போதும் பக்தி தொண்டு பண்ணணும். 24 மணி நேரம் சததம் கீர்த்தயந்தோமான்னு சொல்லி இப்படி இருக்கும்போது நாம பிராமணத்தன்மைக்கு உயர்த்தப்படுகின்றோம், சுத்த சத்துவ நிலைக்கு வருகின்றோம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்?